ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சந்தேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அவல் காரக்கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம வெள்ளை அவல், சிவப்பு அவல் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் அதனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஊற வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு முடி தேங்காய் திருவினது, பெரிய வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது தாளிக்கிறதுக்கு கடுகுளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் எடுத்துருக்கோம். இப்போது இந்த அவல் வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணியிலே ஊறிடும். நம்ம கழுவுனதுலேயே தண்ணி ஊறிடும். இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம தாளிக்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடானதுமே நம்ம அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், கடுகுளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு 3ஐயும் நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு அதோடு நம்ம பெருங்காயம் அதையும் சேர்த்து ஆட் பண்ணணும். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுமே நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறணும். இது வந்து ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம இதை கொடுக்குறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அவலில் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம அப்படியே பிசைஞ்சிடலாம், தண்ணி தேவையில்லை. தேவைப்பட்டால் நம்ம தண்ணி தெளித்து வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு பிடிச்சிக்கணும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதோட நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முடி தேங்காய் போதும். இதையும் சேர்த்து நல்லா இதை நம்ம பிடிச்சிக்கலாம். பிடிக்கிறதுக்கு கொழுக்கட்டை செய்வோம்ல, அது மாதிரி செய்கிறதுக்காக இதை நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிக்க வரலனா லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது பிசைகிற ஸ்டேஜுக்கு இந்த இது இருக்குது. இப்போ இதை நம்ம இட்லி கொப்பரையில் நம்ம கொழுக்கட்டைக்கு நம்ம பிடிச்சி வைப்போம்ல, அது மாதிரி நம்ம இதை பிடிச்சி வச்சுக்கலாம். அவள் வந்து நம்ம பால் ஊற்றி சாப்பிடுவோம். இந்த மாதிரி கண்டிப்பாக இது ஒரு காரக்கொழுக்கட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. இப்போது இது இந்த மாதிரி பிடிச்சி வச்சு நம்ம இட்லி கொப்பரையில் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம சைட் பை சைடு நம்ம மிளகா சட்னி இதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சட்னி வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா இதுவே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பச்சை மிளகா எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இது காரமாக தான் இருக்கும். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சட்னி அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த கொழுக்கட்டை வந்து வேகட்டும். இது ஒரு 10 நிமிஷம் தான் வேகிறதுக்காகும். ஸோ இதை நம்ம வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, புளி, 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு கை கொத்து வந்து காஞ்ச கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இப்போ வந்து நாங்கள் வந்து மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அது ஆப்ஷனல் தான். ஏன்னா காரம் பார்த்துட்டு போடுங்க. நாங்கள் எங்களுக்கு வேணுன்றதுக்காக நாங்கள் மிளகாப்பொடி ஆட் பண்ணிட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டு நம்ம எப்பயும் நார்மலாக தாளிக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு, பெருங்காயம் போட்டு நம்ம தாளித்து அரைச்சி வச்சுருக்க சட்னியையும் அதில் நம்ம ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போடுங்க. நாங்கள் காரமாக சாப்பிட்றதுனால மிளகா அதிகமாக போட்டிருக்கோம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கரெக்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர நேரம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து சட்னி தேவையில்லை தான். வேணுன்றவங்க நீங்கள் சட்னியோட தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நாங்கள் சட்னி அரைச்சோம். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கான மிளகா சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ காரக்கொழுக்கட்டையுமே வந்து நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் தான் அதுக்காகவும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஸோ நம்ம அதையும் எடுத்து இந்த சட்னியை வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான அவல் காரக்கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான். வெந்துருச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக வந்துருச்சு. 10 நிமிஷம் தான் ஆச்சு. ரொம்ப நேரம்லாம் இல்லை, 10 நிமிஷம் தான். அவ்வளோதான். சட்னி வச்சு சர்வ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஏதோ கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.